கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 30:19. என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஐசாயா 30:19. He will be very gracious to you at the sound of your cry. When he hears it, he will answer you. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அதாவது கர்த்தரை நோக்கி அனுதினமும் ஜெபிக்கிறீர்களா? பதில் பெறுகிறீர்களா? நம்முடைய வேதத்திலே எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவர் சத்தத்தை கேட்டு தன்னுடைய ஆயுசு நாளில் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். அதே போல மனாசே ராஜா அந்நிய தேசத்திலே சிறைப்பட்டிருந்த போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி மீண்டுமாய் தனது தேசத்துக்கு திரும்பி வந்து மீண்டுமாய் ராஜாவாகும் பாக்கியம் கொடுத்தார். யோபு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இரட்டத்தனையான பலன்களை அவர் பெற்றுக்கொண்டார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளுவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து தினம் பாடுவோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக மகு ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ரசாயனம் மற்றும் வேதிப்பொருட்கள் மூலமாக பழுக்க வைக்கப்படும் பழங்களுக்காக, அவற்றின் மூலம் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தர்பூசணி பழத்தில் குறிப்பிட்ட கலரை கலப்பதாக கேள்விப்படுகிறோம். தேவனே, அதனால் எங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து தேவரீர் விடுதலை கொடுப்பீராக. உணவுப் பொருட்களிலே இதுபோல் செய்யப்படும் மக்கள் மனம் திரும்ப தேவனே கிருபை செய்யும். எங்களை பாதுகாத்தருளும். இயற்கையான முறைப்படி பழங்களை பழுக்க வைக்கக்கூடிய கிருபையுள்ள சூழ்நிலைகளை தாரும். வியாபாரிகள் நஷ்டமடையாதபடி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவனே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீராக. தவறுகளை செய்பவர்கள் திருத்திக் கொள்ள வாய்ப்பை தாரும். மனம் திரும்ப உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.